வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இந்திய அரசியல் சட்டத்தில் நமது இந்தியன் பிரசிடென்ட் அவருக்கு என்ன பவர் இருக்கு. அதாவது ஒரு மசோதாவை தாக்கல் செய்யும்போது அந்த மசோதா சட்டமாகணும்னா பிரசிடென்ட் சைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் அது சட்டமாக வரும். ஃபர்ஸ்ட் ஒரு மசோதாவை நம்ம அறிமுகப்படுத்துறோம்னா ஃபர்ஸ்ட் லோக்சபாவில் எய்தர் லோக்சபா ஆர் ராஜ்யசபா எங்க வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் லோக்சபாவில் பண்ணுவாங்க. மணி பில்லா இருந்தால் லோக்சபாவில் தான் பண்ணணும் இல்லையா? பார்க்குற எல்லாருக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஜென்ரல் பில், ஒரு ஆர்டினரி பில்லை எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த இது ஃபர்ஸ்ட் பில்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசோதான்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் லோக்சபாவில் அறிமுகப்படுத்துறாங்க. அங்கே பாஸ் ஆயிடுது, மெஜாரிட்டி ஆகிட்டு அங்கேருந்து ராஜ்யசபாவுக்கு வருது. ராஜ்யசபாவிலையும் பாஸ் ஆயிடுது. அங்கேருந்து பிரசிடென்ட்டுக்கு வருது. அந்த மசோதா பிரசிடென்ட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். சரியா? அப்ப அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், அதான் அசென்ட் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று ஒப்புதல் அளிக்க மறுக்கலாம். ஒப்புதல் அளிக்க மறுக்கலாம். இது ரெண்டுமே அவர் செய்யலாம். ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, ஒப்புதல் அளிச்சிருவாங்க. ரொம்ப ரேர் இல்லையா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 times 3 times அப்படி தான் நடந்திருக்கு மறுக்கிறதுன்றது. அது பின்னாடி அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் யார் எப்போ மறுத்துருப்பாங்கன்றது. இதுதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பில்களை பிரசிடென்ட் சைன் பண்ணிடுவார் இல்லையா? அந்த மறுத்தல் அப்படின்னு சொல்றீங்களா, அதை தான் நம்ம என்ன பண்றோம், வீட்டோ அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த மறுக்கிற அதிகாரத்தில் தான் வீட்டோ பவர்னு சொல்றோம். ரத்தாணை அதிகாரம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அதில் இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவர் சைன் பண்ணிட்டாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பில்லை கன்வெர்டட் இன்டு ஆக்ட் அப்படின்னு மாறிடும் இல்லையா? சேஞ்ச் சட்டமாக மாறிவிடும். அந்த சட்டத்தில் எந்த தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா அந்த தேதி வரும். இல்லைன்னா கையெழுத்து போட்ட அன்றிலிருந்து அது ஆகிடும். இதை பற்றி பிரச்சனை இல்லைங்க, இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம இங்கே டினை அப்படின்னு சொல்கிறோமே, மறுக்கிறது. அப்படி மறுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவரு என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் எடுத்தனா ரெஃப்யூஸே பண்ணிடுவார், கையெழுத்து போட மறுத்துருவார். அந்த மாதிரி கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால் அதற்கு அப்சல்யூட் வீட்டோன்னு பேர். முழு ரத்தாணை அதிகாரம்ன்ற மாதிரி அப்சல்யூட் வீட்டோ. போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுறது, போட மாட்டேன்னு சொன்னான். ஸோ அது ஒன்று செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மசோதா வந்த உடனே அந்த மசோதாவை மீண்டும் திருப்பி அனுப்பலாம். மீண்டும் அவைக்கே திருப்பி அனுப்பலாம். அந்த மாதிரி மீண்டும் அவைக்கு திருப்பி அனுப்பி என்ன செய்யலாம், சில சேஞ்சஸை அவர் குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த சேஞ்சஸை பண்ணி கொடுங்க, அதுதான் சொல்லியிருக்கேன். வித் நெசசரி சேஞ்சஸ், தேவையான திருத்தங்களை மென்ஷன் பண்ணி இந்த திருத்தங்களோட கொடுங்க, இது ஏற்றுக்கிற அதனாலன்னு சொல்லலாம். ஸோ சில நேரங்கள் என்ன பண்ணலாம், எதுவுமே சொல்லாமல் நெசசரி சேஞ்சஸ்லாம் சொல்லாமல் அப்படியே திருப்பி அனுப்பலாம். அதுக்கு வித்தவுட் நெசசரி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறேன். எந்த விதமான மென்ஷனும் பண்ணாமையும் திருப்பி அனுப்பலாம். சரி, இந்தந்த இடத்த மாற்றுங்க, இந்தந்த இடத்துல தப்பாக இருக்குது, இந்த கான்செப்ட் தப்பாக இருக்குது, இந்த ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, இந்த வேர்ட் ஏதோ ஒன்று அவருக்கு இப்போ தெரிஞ்சதை சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி திருப்பி அனுப்பும்பொழுது சில பரிந்துரைகளை செய்யலாம், சில பரிந்துரைகள் எல்லாமே திருப்பி அனுப்பலாம். அவ்வாறு திருப்பி அனுப்பும் பொழுது நல்லா கவனிக்கணும். அவ்வாறு திருப்பி அனுப்பும் பொழுது லோக்சபாவுக்கு ராஜ்யசபாவுக்கு பார்லிமெண்ட்டுக்கு வந்தோடனே அந்த இதை லோக்சபாவில் வச்சு பாஸ் பண்ணி, ராஜ்யசபாவில் வச்சு பாஸ் பண்ணி, மீண்டும் 2 அவைகள்லையும் பாஸ் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு வந்தால் பிரசிடென்ட் என்ன செய்யலாம்னா எந்த மறுப்பும் சொல்லாமல் அவர் சைன் பண்ணுவார். செகண்ட் டைம் வருது அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும்னா கையெழுத்து போட்டுடணும், எதுவும் சொல்லக்கூடாது, கையெழுத்து போட்டுருவார் அந்த இதுக்குன்னு வச்சுங்களா. இந்த மாதிரியான கேட்டகரிஸ் இல்லையா, இந்த இதுக்கு தான் சஸ்பென்சிவ் வீட்டோன்னு பேர். தற்காலிகமாக கொஞ்சம் நாளைக்கு நிறுத்திடுவார். அப்போ பார்த்துக்கோங்க, இந்த சொன்னீங்களா வித் நெசசரி சேஞ்சஸ் சொல்றாரு, அதை ஏற்றுதான் ஆகணுமா பார்லிமெண்ட்னா? தேவையில்லை. ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம், மாற்றி அனுப்பிச்சாலும் அனுப்பலாம், மாற்றாம அப்படியே அனுப்பிச்சாலும் அனுப்பலாம். அவர் சொல்றாரு, ஜனாதிபதி, ஏன் ஜனாதிபதிங்க இல்லையா, இந்தியாவின் முதல் குடிமகன், அவர் சொல்றாரு நம்ம மாத்தலையா அப்படின்னு நமக்கு கேள்வி பார்க்குற மாணவர்களுக்கு தோணும். ஆமா, அவர் சொல்றதை மாற்றி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைத்தோம். ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் கான்ஸ்டியூஷன் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஆனால் 4 ஆப்ஷன் படிச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால கட்டாயம் கேட்கணும்னா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எதையும் மாத்தாம அனுப்பிச்சதையே திருப்பி 2 சபையிலையும் பாஸ் பண்ணி அனுப்பிச்சா ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தே தீர வேண்டும். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கேட்டகரியை தான் நம்ம சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைடு. இன்னொன்று பாருங்க, பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்றோம். இது என்னதுங்க, ஒரு மசோதா வருது, அவ்வாறு வரக்கூடிய மசோதாவை என்ன பார்த்தோம் ஏற்கனவே, ஒப்புதல் அளிச்சிடலாம்.
ஒன்று பெரும்பாலும் ஒப்புதல் அளிச்சிருவார், சில நேரங்களில் மறுப்பாருன்னு சொன்னேன். அவ்வாறு மறுக்கும்போது என்ன சொன்னேன், கையெழுத்து போடவே முடியாதுன்னு அப்படியே சொல்லிடுறாருன்னா அதுக்கு அப்சல்யூட் வீட்டோ ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுறது. இன்னொன்று திருப்பி அனுப்புறது, திருப்பி அனுப்பிச்சு அந்த மாதிரி திருப்பி அனுப்பும் போது 2 ஆப்ஷன் சொன்னேன். சில பரிந்துரைகளை திருத்துங்கன்னு சொல்லலாம், சில பரிந்துரைகள்லாம் எல்லாமே அப்படியே திருப்பி அனுப்பலாம். அவ்வாறு திருப்பும் போது 2 அவைகளை மீண்டும் வந்துச்சுன்னா கையெழுத்து போட்டியே ஆகணும்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணுவாரு, இந்த 3 ஆப்ஷன் இல்லைங்க, ஒப்புதலும் அளிக்க மாட்டாரு, மொத்தம் மறுக்கிறன்னு சொல்ல மாட்டாரு, திருப்பியே அனுப்ப மாட்டாரு, அப்படியே தூக்கி பாக்கெட்டில் போட்டு போயிடு, அது பாட்டுக்கு எடுப்பாரு. அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று கிடைச்சா எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறோம், நம்ம பாக்கெட்டில் இன்னொருத்தவங்க கை விட முடியாது. அப்படியே சைலண்டாக என்ன பண்ணுறது, எந்த பதிலும் சொல்லாமல் சைலண்டாக எடுத்து வச்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் பாக்கெட் வீட்டோ அப்படின்னு பேர். அதை பற்றி சொல்ல முடியாது. சரிங்க, இந்த பாக்கெட் வீட்டோ அவர் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மசோதா வருது, எந்த பதிலும் சொல்லலை, சைனும் அனுப்பலை, எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம்னா there is no time limit in இந்தியன் பிரசிடென்ட். இந்திய ஜனாதிபதிக்கு இதில் வானளாவிய அதிகாரம் மாதிரி அப்படியே சைலண்டாக விட்டார்னா அந்த இதை பற்றி சொல்ல முடியாது. 2 வருஷம் வச்சுக்கலாம், 1 வருஷம் வச்சுக்கலாம், 3 வருஷம் வச்சுக்கலாம், அடுத்த ஆட்சி வர்ற வரைக்கும் கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த பாக்கெட் வீட்டோ அமெரிக்க ஜனாதிபதி கிடையாது. ஆனால் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், இந்திய ஜனாதிபதியோட அமெரிக்க ஜனாதிபதி தான் பவர்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதியோட இந்திய ஜனாதிபதிக்கு பவர் அப்படின்றது இந்த பாக்கெட் வீட்டோவில் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் அமெரிக்க ஜனாதிபதிக்கு இல்லை. இது தாங்க பாக்கெட் வீட்டோ. எந்த மறுப்பும் சொல்லாமல் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு போயிடுறது, எந்த பதிலும் சொல்லாமல் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ ஓரளவுக்கு புரியுதா? இந்த பாக்கெட் வீட்டோவை பார்த்தீங்கன்னா ஜெயில் சிங் அப்படின்ற ஒரு பிரசிடென்ட் செஞ்சிருக்காரு. இந்தியன் போஸ்டல் பில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இந்தியன் போஸ்டல் பில்ல ஜெயில் சிங் இந்த பாக்கெட் வீட்டோவை ஏற்கனவே பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இதுதாங்க வந்து பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கறது. பொதுவாக பிரசிடென்ட்டை நம்ம டி ஜூரே என்னன்னு சொல்கிறோம் பாருங்க, பெயரளவிலான அதிகாரம் பெற்றவர். தட் மீன்ஸ் நாமினல் ஹெட்னு பேர். அவருக்கு என்ன பேருங்க, நாமினல் ஹெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நாமினல் ஹெட்னு சொல்கிறோம். டிஃபேக்டோ அப்படின்னு ஒன்று இருக்கு. டிஃபேக்டோ அப்படின்னா என்னங்க, ரியல் ஹெட். ரியல் ஹெட் இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். இது யார் நாமினல் ஹெட்னா நம்ம பிரசிடென்ட். ஸோ பெயரளவிலான அதிகாரம் படைத்த நமது இந்திய ஜனாதிபதிக்கு ஒரு மசோதா வரும்பொழுது இத்தனை வகையான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணலாம், சஸ்பென்சிவ் வீட்டோன்றது ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா டினைல இது ரிட்டர்ன் கூட எடுத்துக்கலாம், ரிட்டர்ன் பண்ணலாம்னு. இதே பார்த்தீங்கன்னா இது ஆர்டினரி பில்லில் இந்த ஆப்ஷன் சொன்னேன். இப்போல்லாம் லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பில்லில் கேட்குறாங்க. மணி பில் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா மணி பில்லு அவன் எடுத்தவொடனே இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே பிரசிடென்ட்டுடைய பீரியட் பர்மிஷன் இருக்கும். அப்போ யாருடைய முன் அனுமதியை பெறணும் அப்படின்றதுல நிறைய பேர் சபாநாயகர் அடிச்சிருவாங்க. சபாநாயகர் டிசைட் பண்ணுவார் இது பண மசோதாவா சாதாரண மசோதாவா என்பதை முடிவு செய்வது சபாநாயகர், ஸ்பீக்கர். பட் ஒரு பெரிய பர்மிஷன்ஸ் பிரசிடென்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அது கண்டிப்பாக லோக்சபாவில் தான் வச்சாகணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ராஜ்யசபாவில் வைக்க முடியாது. ராஜ்யசபாவுக்கு வந்ததுன்னா ராஜ்யசபா அதை ஒன்றும் பண்ண முடியாது. 14 நாள் அதிகபட்சம் வச்சுக்கலாம். 14 நாள் முடிஞ்சவொடனே அவர் கொடுத்து அந்த இடத்துல இது அவர் எப்படியே வச்சிருந்தா கூட 14 நாளைக்கு அப்புறம் அது அப்ரூவ் ஆனதா அர்த்தம் அப்படின்றோம். அப்போ பிரசிடென்ட்டுக்கு வந்து அந்த நல்லா கவனிங்க, இது ஆர்டினரி பில்ல இந்த ப்ரொவிஷன் தான். இப்போ இந்த பிரசிடென்ட்டுக்கு வந்தது பிறகு பண மசோதாவில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்ல பயன்படுத்தலாம், பட் என்ன பண்ண முடியாதுன்னா ரிட்டர்ன் பண்ண முடியாது. பண மசோதாவை ஜனாதிபதி திருப்பி அனுப்ப முடியாது, திருப்பி அனுப்பி சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஆப்ஷன்ஸை தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ பிரசிடென்ட் கேனாட் ரிட்டர்ன் த மணி பில் அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டா இந்த குரூப் 2 லெவலுக்கு போதும். இன்னும் ரொம்ப டெப்த்தாக போகிறது குரூப் 1 யூபிஎஸ்சி பண்ணுறவங்க நல்லா பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறவங்க இந்த குரூப் 2A எழுத போகிறீங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், குரூப் 2 சீக்கிரமாக ஜெயிச்சு நல்ல ஒரு அரசு பண்ணிக்குங்க. தேங்க்யூ.